அப்ப நம்ம போன வகுப்புல 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பகவான் அவதாரத்தினுடைய நோக்கத்தையும் அவதாரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் அவதாரத்தினுடைய பெருமையும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்துல பகவான் சொல்ல வந்த அல்லது சொல்ல விரும்பிய கருத்துக்களை நாம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 9வது ஸ்லோகத்துல அவர் மிக அழகாக ஆரம்பிக்கின்றார். அவதாரத்தை பத்தி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, எப்பொழுது நான் அவதாரம் எடுப்பேன்றது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இந்த வகுப்புல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர் வரும்போது, எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பும் செய்கையும் இங்கனம் என்பதை உள்ளபடி உணர்வோம். உடலை துறந்து பின்னர் மறுபிறப்பு எய்வதில்லை. அர்ஜுனா, அவன் என்னை ஏதுகிறான் அப்படின்னு. அப்போ எனது தெய்வத்தன்மை அப்படின்ற அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, இங்கனம் உள்ளதை உள்ளபடி, அந்த தெய்வத்தன்மையை உள்ளபடி அறிந்து கொண்டவன் அப்படின்றப்ப அந்த இடத்துல தெய்வத்தன்மை என்ன, அது உள்ளபடி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் மறுபடியும் நம்ம பார்ப்போம். தெய்வத்தின் தன்மை என்ன, அது நாம ட்ரை புரிஞ்சுக்கணுமே. தெய்வத்தின் தன்மை என்ன? நாம கடவுளை வணங்குறோம், அந்த கடவுளுடைய தன்மை என்ன? ஒன்றின் தன்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அதை உள்ளபடி நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய ஈடுபாடு, நாம அதோட ஐக்கியமாவது, இது எல்லாமே நடக்கும். ஆனா அந்த தன்மையை நாம சரியா புரிஞ்சுக்காம அறகுற அறிவாகவோ அல்லது தவறான அறிவோடோ ஒன்றோடு நாம் ஈடுபடும் போது அது நமக்கு முழுமையான பலனை தராது. அதோட நம்மளால முழுமையாக ஐக்கியமாக ஏதோ அப்படி இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் இருந்தாலும் இந்த இடத்துல அதை திருப்பி நான் சொல்றேன் ஒரு வாட்டி. தெய்வம் அல்ல, தெய்வம்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல வேறு அர்த்தம் இருக்கிறது. 6 விதமான செல்வங்களை முழுமையாக அடைந்தவன் யாரோ அவன் தெய்வத்திற்கு சமானம். அதுக்குள்ள இப்ப நாம போக வேண்டாம், அது இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். நாம் சொல்லக்கூடிய அந்த கடவுளாகட்டும், இறைவனாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லும்போது, அந்த தெய்வத்தின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு கருணை நிறைந்த விஷயம், அன்பு நிறைந்த விஷயம். இறைத்தன்மை, இறை அருள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இறைத்தன்மை அப்படின்னா கருணை நிறைந்தது. இதை நாம பார்த்திருக்கோம், 2-3 வகுப்புக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கடவுளுக்கு நம்ம மேல கருணை தான் இருக்க ஒழிய நம்மளை பழி வாங்கணும், நம்மளை துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் கடவுளுக்கு கிடையாது. ஆனா நாம அதை இப்ப அடுத்து இன்னைக்கு நாம வரக்கூடிய இன்னைக்கு வகுப்புல பார்க்கக்கூடிய சோகங்கள்ல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நாம பார்ப்போம். கடவுளுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. அவருக்கு அதுல மகிழ்ச்சியும் கிடையாது, அதுல அவருக்கு ஒரு அந்த எண்ணமே கிடையாது. கருணை ஸ்வரூபம். எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும், எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும், அதுதான் அவருடைய தன்மை. நாயன்மாருடைய கதைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால், யார் யாரும் எப்படி எல்லாமோ அந்த இறைவனை பூஜை செய்தார்கள், எந்தெந்த பின்னணி உடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் எந்த பின்னணியும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. அவர் அருள் புரிவதற்கு தயாராக இருக்கிறார். வரம் கேட்டு வருகின்றவர்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் அசுரன் என்றே தெரிகிறது இறைவனுக்கு. இவன் இந்த வரத்தை தப்பாக பயன்படுத்துவான், அதுக்கு நாம வேற ஒரு வழி எடுத்து அதை சரி பண்ணணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சும் அவர் அருள் புரிகிறார். அப்படின்னா, என்னிடத்தில் வந்தவனுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவனை கருணையுடன் நான் அணைத்துக் கொள்வேனே தவிர அவனை நான் ஆதரவற்ற நிலைக்கு தள்ள மாட்டேன். அதுதான் இறைவன், அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம். இறைவனிடத்தில் நமக்கு பக்தி இருக்கிறது, கடவுள் பக்தி எனக்கு இருக்கு, எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நான் மிகவும் நேசிக்கின்றேன். இதுவும் நாம பார்த்த விஷயம். இறைவனிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நேசத்திற்கு பெயர் பக்தி. மனிதர்களிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நேசத்திற்கு பெயர் நாம் காதல் என்கின்றோம், அன்பு என்கின்றோம், அப்படி வார்த்தைகளை பயன்படுத்தும்.
எப்படி மனிதன் பிறப்புக்கு அவன் பிறந்தான் சொல்றோமோ, இறைவனுடைய பிறப்பிற்கு அவதாரம் என்று சொல்கிறோமோ, அதே மாதிரிதான். அப்ப நான் இறைவனிடத்தில் பக்தி புரிகின்றேன் என்று சொன்னால் இறைவனை நான் நேசிக்கின்றேன். நான் நேசிக்கக்கூடிய ஒருவரிடத்தில் எனக்கு பயம் இருக்குமா அல்லது அன்பு அதிகமாக இருக்குமா? யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பயம் இருக்காது, அன்புதான் அங்க இருக்கு. ஆனா பொதுவா நமக்குள்ள ஒரு சிந்தனை வளர்க்கப்பட்டிருக்கு. இதுவும் நம்ம பார்த்த விஷயம். மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, கடவுள் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டா பயப்படணும், பயபக்தி வேண்டும் சொல்றோம். பயம் வேண்டும். கருணாமூர்த்தி கிட்ட எதுக்கு பயப்படும்? அவர் தான் நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. அப்ப நீ என்ன வேணா பண்ணு. இது அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்த நான் இப்ப சொல்லல, அந்த ஸ்லோகத்துக்காக நான் வச்சுக்கிறேன். அது வரும்போது நான் சேர்த்து சொல்றேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி செஞ்சா இன்னைக்கு நம்ம 4 படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளையாரோட படம் இருக்கு, சிவனோட படம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு விஷ்ணுவோட படம் இருக்கு, ஒரு பார்வதியோட படம் இருக்கு, லட்சுமியோட படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 பூ இருக்கு. இதை யாருக்கு வைக்கிறது? ஒரு சாமி விட்டு போயிடுவேன், அந்த சாமி கோச்சுக்குமோ? இந்த 3 சாமிக்கு வச்சு லட்சுமிக்கு வைக்கலன்னா லட்சுமி அப்புறம் நமக்கு செல்வம் தராதோ? இல்ல எல்லாருக்கும் வச்சுட்டு விநாயகருக்கு வைக்கலன்னா நமக்கு புத்தி தராதோ? அப்படிலாம் அவளுக்கு ஒரு வேறுபாடு நம்ம கிட்ட கிடையாது. நாமளா மனசுல வளர்த்துக்க கூடியது. அததான் இந்த இடத்துல எனது தெய்வத்தன்மை கொண்ட பிறப்பையும் செய்கையும் இக்கணம் என்பதை உள்ளபடி உணர்வோம். மக்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும், மக்களுடைய துன்பங்களை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த கடவுளுடைய அவதாரம் என்பதும் இருக்கின்றது. கடவுள் என்பவருடைய அடிப்படை நோக்கமும் அதுதான். அதை உள்ளபடி உணர்ந்து கொண்டவன். அதை அப்படிதான் நம்ம உணர்ந்து. இறைவன் என்றால் பக்தி, கருணை உள்ளவன். கருணை உள்ளவனை நான் நேசிக்கின்றேன். அவனால் எனக்கு எந்த விதமான தீங்கும் வராது. அவன் கண்டிப்பாக எனக்கு அருள் பாலிப்பான் அப்படிங்கிற எண்ணம் மனிதருக்குள் வர வேண்டும். அப்படிங்கிற எண்ணம் மனிதனுக்குள் வர வேண்டும். அதுதான் இந்த இடத்துல உள்ளபடி உணர்வோம் எனது தெய்வத்தன்மை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடவுளுடைய பர்த்டே தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் உண்மையான தெய்வத்தன்மையோடு அவதாரம் எடுக்கின்றவர் கடவுள். நாமெல்லாம் எப்படி இல்லாம அவதாரம் எடுத்துட்டு வரோம். ஆனா நம்ம பர்த்டேவை அவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம். வருஷம் எத்தனை வயசானாலும் பர்த்டே கொண்டாட. அப்ப நான் இது ரொம்ப சீரியஸா சொல்றேன், தமாஷா சொல்லல. நாம யோசிக்கணும், எதுக்கு என் பிறந்த நாளை நான் கொண்டாட வேண்டும்? நான் யார்? நான் பிறந்ததினால் யாருக்கு என்ன பலன்? அப்படின்றத நாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளால நல்ல பலன் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்மளால பல பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம வாக்கால அவளை கஷ்டப்படுத்தி இருப்போம், உடலால் அவளை கஷ்டப்படுத்தி இருப்போம், எண்ணத்தால் அவளை பத்தி தப்பாக நினைச்சிருப்போம். இப்படிலாம் இருக்கின்ற பொழுது என் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எப்படிப்பட்ட தகுதி உடையவனாக நான் இருக்கின்றேன்? இறைவனுடைய பிறந்த நாளை அல்லவா நான் கொண்டாட வேண்டும். எல்லா தகுதியும் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இருக்கக்கூடியவர் யாருன்னா அந்த இறைவன் தான். அவன் பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடணும். அது ஒரு விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், ராமர் பிறந்த நாளாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். அப்படிப்பட்ட மகா அவதாரங்கள் பிறந்த அவரை கொண்டாட வேண்டும். இப்ப நம்ம பிறந்த நாளை நம்ம கொண்டாடும் போது கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கோ நாளானிக்கோ யாருக்காவது பிறந்த நாள் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க நான் சொல்றதை கேட்டு. ஆனா யோசிக்கிறதுல தப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து, தாழ்மையான கருத்து. யோசிச்சு பார்ப்போம். சொல்லுங்க. இப்ப எங்க வயசு உங்க வயசுலாம் ஒரே அளவாதான் இருக்கும் கிட்ட. நம்ம பர்த்டே எல்லாம் ஞாபகமே கிடையாது. அன்னைக்கு ஜன்மதினம் பர்த்டே ஒழுங்கா இருக்கு வாராதன்னா சொல்லி கொடுப்பா. ஒரு புது ட்ரெஸ் கூட கிடையாது. தீபாவளி போதுதான் புது ட்ரெஸ். அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம். கரெக்ட். அப்படிதான் வாழ்ந்தோம், அப்படிதான் இருந்தது. பிறந்த நாளை கொண்டாடணும்னா அன்னைக்கு என்ன பண்ணுவான்னா கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டோம்னு சொல்லுவான். கரெக்டா? இப்ப நமக்கெல்லாம் பிறந்த நாள் வந்ததுன்னா வீட்டுல என்ன சொல்லுவான்? கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டுவான்.
சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுன்றா. இதுதான் ஒரு பிறந்த நாளை நாம் என்னுடைய பிறந்த நாளை நான் அங்கீகரிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு அற்புதமான பிறப்பு, இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உனக்கு நன்றின்னு சொல்லி அந்த இறைவனுக்கு அர்ச்சனை செய்து அவரை வணங்கி அப்படிதான் இருந்தது. காலப்போக்கில் எல்லாமே மாறுது, ஆனா மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம் நம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற போது நிச்சயமாக நாம் எல்லோருமே சிந்திக்க வேண்டும். என்ன தகுதியுடன் நான் என் பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன்? நான் பிறந்ததனால் யாருக்கு என்ன பலன்? இந்த ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஆனால் இறைவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முழுவதும் அறுவதை உடையவர், அவர் தெய்வத்தன்மை நிறைந்தவர். அதை தான் சொன்னேன். அந்த ஒரு சில விஷயங்களை நான் திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு தோணித்து இந்த வகுப்புல அதை சொன்னேன். அதுதான் அப்போ அவளுடைய பலன் என்னன்னா, அப்படி வாழறவாளுடைய பலன் எப்படின்னா, அவளுக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது. அவளுக்கு மறுபிறப்புங்கிறதே கிடையாது. அவளுக்கு என்னன்னா, அவ என்னையே எழுதிடுறா. அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் அப்படின்னா, அந்த தெய்வத்தன்மையை அடைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்ற ஜீவமுக்தி விவேக முக்தின்னு இருக்கு. நம்மளாம் ஜீவர்களாக இருந்து முக்தி அடைய முடியும். இறைவனை நாம் வணங்கி இறைவனடி சேர்ந்து மறுபிறப்பில்லாம் அதுக்கு நீண்ட பயணம் தேவைப்படுகிறது. உண்மையை நாம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ அந்த பிறப்பில்லாத ஒரு நிலை எனக்கு வருமா அப்படின்னா, இதையும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். பிறப்பில்லாத நிலை அப்படின்னா என்னன்னா, நான் இன்னொரு ஜென்மம் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது. முன்னாடி ஒரு ஜென்மம் எடுத்தேனா எடுக்கலையான்றது எனக்கு தெரியாது. அது என்ன ஜென்மம்ன்றது தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்றால், புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஓரொரு நாளுமே எனக்கு பிறப்பாக இருக்கிறது. ஓரொரு சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது எனக்குள் துக்கம் என்பது மரணத்தையும் மகிழ்ச்சி என்பது பிறப்பையும் எடுத்துக்கொண்டால், நாம் வாழ்கின்ற காலத்திலேயே இந்த இரு நிலையும் மாறி மாறி அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு. துக்கம் வருகின்ற காலத்தில் நாம் இறந்தவர்களாகி விடுகிறோம். வாழ்க்கையை வெறுத்து போய் எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் கோபம், பொறாமை, இப்படிப்பட்ட தீய விஷயங்களால் பாதிக்கப்படுகின்றோம். பிறப்பு என்பது மகிழ்ச்சி என்பது பிறப்பிற்கு சமானமாக இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்ற காலத்துல இந்த ரெண்டுத்துல இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த இறைவன் ஆகப்பட்டவன் அந்த இருமையை நீக்கியவனாக இருக்கின்றான். இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, இப்படி இருமைகளை நீங்கியவனாக ஒருமையுடன் வாழக்கூடியவனாக இருக்கிறான். அந்த இருமையை நீக்கி வாழுகின்ற வாழ்க்கையைத்தான் பிறப்பில்லா வாழ்க்கை. அதுதான் நாம புரிஞ்சுக்கணும். நாம வாழற காலத்துல அந்த இருமையிலிருந்து விடுபட்டு வாழ முடியுமா? விருப்பு வெறுப்பு இதுதான் அடிப்படை. அதை விட்டு நம்மால் வாழ முடியுமா? வாழ முடிந்தாலே நான் பிறப்பை, அந்த பிறப்பு இறப்பு என்கின்ற வட்டத்திலிருந்து வெளியே வந்தவனாகி விடுகிறேன். இதுதான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல நாம இப்போ யோசிக்க வேண்டாம். மறுபிறப்பு இருக்குமா, நான் அடுத்த ஜென்மத்தை பிறப்பேனா, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நம்மளால கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வாழுகின்ற நேரத்தில் இந்த இருமையை நீக்கி, இருமையிலிருந்து நீங்கி, சுக துக்கம்ங்கிற இருமை, பிறப்பு இறப்பு குறிக்கக்கூடிய சுக துக்கம் என்கின்ற இருமையிலிருந்து நீங்கி வாழக்கூடிய நிலை வந்து விட்டாலே நாம் மரணம் ஜனனம் என்கின்ற சங்கிலியில் இருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். அதுதான் இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும். அந்த என்னை அடைகிறார், என்னை எழுதுகிறார் என்ற இறைவனுடைய ஒரு தன்மை என்னன்னா, அந்த இருமையிலிருந்து வெளியே வந்தவர். அதான் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். 10வதுல ஞானியை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்லுகின்றார். விருப்பத்தையும் அச்சத்தையும் சினத்தையும் துறந்தோர, இதெல்லாம் நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணிடும். அதனால நான் அதுக்குள்ள மறுபடியும் போக விரும்பல. ஆசைதான் அனைத்திற்கும் காரணம். ஆசை என்று வந்துவிட்டால் அங்கு அச்சம் என்று வந்துவிடும், பிறகு சினமும் வந்துவிடும். ஓகே, ஆசை, எந்த ஆசையை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, சுகங்களை அனுபவிக்கக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆசையை பற்றி பேசுகின்றோம்.
இறைவனிடத்தில் எனக்கு ஆசை இருக்கிறது, இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது, அதை பற்றி நான் பேசவில்லை. சுகபோகங்களில் ஏற்படக்கூடிய ஆசை, அந்த ஆசைதான் மனிதனுக்கு அச்சத்தையும் சினத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதிலிருந்து விடுபட்டவனாய் என்மயமாய் என்னை அடைக்கலம் புகுந்து அந்த இறைவனை அடைக்கலம் புகுந்தவனாக, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைத்தன்மையை அடைந்தவனாக ஞானத்தவத்தால் தூய்மை பெற்று என் இயல்பு எய்தினோர் பல பேர் இருக்கிறார்கள். அப்படின்றப்போ போன வகுப்பிலே பார்த்தோம், 2 விதமான விஷயங்களை பகவான் இங்கு சொல்ல முயற்சி செய்கிறார். ஒன்று இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என் இயல்பை எய்தியவர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதனால நம்மளாலே இருக்க முடியாத விஷயம் கிடையாது அப்படிங்கிற இன்னொரு கருத்தையும் 2 கோணத்திலிருந்து இறைவன் எடுத்து சொல்லிவிட்டார். அப்ப நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா, ஆசையிலிருந்து வெளியில வர்றதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டீப்பா, அதனால அதை நான் மறுபடியும் அதுக்குள்ள போக விரும்பல. உங்களுக்கு கேள்வி இருந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அதுல கேள்வி இருந்து அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் அதுக்குள்ள போகல. மனிதனுடைய இழப்பு, அதனால் வரக்கூடியதுதான் அச்சம். ஒரு மனிதனுக்கு இழப்பிலேயே மிக உயர்ந்த இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னையே இழக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தன்னை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தன்னை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா, அவளுடைய எல்லா செயலுமே வெளி விஷயங்களுடைய தாக்கத்தால் ஏற்படுகிறது. வெளிய விஷயங்களின் தாக்கத்தால். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கார் வாங்கிட்டா நான் காரம், என் கூட வேலை செய்யறவன் இப்போ ஒரு சூப்பரான மொபைல் வாங்கிட்டா அது மாதிரி ஒரு மொபைல் நானும் வாங்குவேன். அவன் என் தம்பி வீடு கட்டிட்டானா நானும் வீடு வாங்கிக்கிறேன். ஒரு மாலுக்குள்ள போனா ஒன்று பை 1 get 1 ஃப்ரீ போட்டிருக்கேன், எனக்கு வேணுமோ வேண்டாமோ அதை பார்த்த உடனே நானும் வாங்க. இப்படி எல்லாமே நம் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் நம்மை இழந்து மற்றவர்களுக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டோம். இறைவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அதை நாம் செய்ய தவறிட்டோம். அதை செய்ய தவறினதுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளை வேற தவறான இடத்துல அர்ப்பணிச்சு நம்மையே நாம் இழந்து விட்டோம். இதை விட ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னையே நான் இழந்த பிறகு வேறு என்ன இருக்கு? இது நமக்கு புரிய மாட்டேங்குது. இதே நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் when I allow the external factors to influence me and drive me, then I have lost myself to that external factor. அது மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுவும் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கொண்டு போக விரும்பினேன். அதையும் இந்த வாட்டி சொல்லியிருக்கேன். இனி நம்ம இந்த வகுப்புல பார்க்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்ப்போம். 11வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ரொம்ப நாம இந்த ஸ்லோகத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் பாருங்க. உங்களுக்கு கேள்விகளும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது எதுக்கு சொன்னேன்னா, கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்பீங்க, கேட்கணும் அப்படின்ற மாதிரி, அதுக்காக சொன்னேன். ஏன் எல்லோரும் மோட்சத்தை அடைவதில்லை? இந்த அர்ஜுனன் இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்டுட்டான். இந்த இடத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கல, ஆனாலும் அந்த கோணத்தில் ஒரு விஷயத்தை பகவான் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி கேட்டா, ஏன் இப்படி விரும்பாத இந்த ஆசைக்குள்ள கொண்டு போய் திணிக்கிறியே அப்படின்ட்டு, இந்த துக்கத்துல கொண்டு போய் எங்களை திணிக்கிறீங்களே எதுக்குன்ற மாதிரி கேட்டான். அதை வேற ஒரு கோணத்துல இந்த இடத்துல பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுகின்ற பொழுது வேற ஒரு விஷயத்தை நமக்குள் ஒரு கேள்வி வரலாம் என்று யூகித்து, அந்த கேள்விக்கு இது பதிலாக இருக்கட்டுமே என்கின்ற போல அந்த ஸ்லோகம் அமைகிறது. எப்படின்னா, ஏன் எல்லோருக்குமே மோட்சம் கிடைக்கிறது இல்லை? ஏன் எல்லோருமே மோட்ச நிலையை அடைவதில்லை? ஏன் அடையலை அப்படின்றப்போ அந்த கேள்வி வரலாம் என்று யூகித்து அவர் சொல்லுகின்றார், யாவர் என்னை எங்கனம் வேண்டுகிறார்களோ அவர்களை நான் அங்கனமே சார்கிறேன்.
பார்த்தா அர்ஜுனன் அப்பப்போ கூப்பிட்டுவார். ஏன்னா அர்ஜுனன் வந்து கவனிக்கிறானா இல்லைன்றது பகவானுக்கு ஒரு அப்பப்போ அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறார். திடீர்னு அர்ஜுனன் ஏதோ ஒரு பேரை சொல்லி, அப்பா இங்க கவனிப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி. பார்த்தா மனிதர் யாங்கனும் என் வழியே பின்பற்றுகிறார்கள். ரெண்டு ஆழமான விஷயத்தை சொல்லியிருக்க. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாவர் என்னை எங்கனம் வேண்டுகிறார்களோ அவர்களை நான் அங்கனமே சார்கிறேன். இந்த வேண்டுதல்ங்கிறதுடைய அர்த்தம் வந்து டீப்பா பார்க்கணும். வேண்டுதல் சொன்னாலே நம்ம மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவனிடத்தில் சென்று வேண்டுவது. இறைவா எனக்கு நீ அதை கொடு, இதை கொடு, எனக்கு இப்படி நடத்தி வை, எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு குழந்தை பிறந்து ரொம்ப வருஷமா எடுத்து குழந்தை பிறக்கணும், இப்படி ஏதோ ஒன்றை நாம் வேண்டுகிறோம். அந்த வேண்டுதல் சொன்னாலே நாம் என்ன மனசுல புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், இறைவனிடத்தில் சென்று வேண்டுவது. இப்போ பார்க்கணும் இல்லைங்களா, இப்போ குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாது போயிடுதுங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி, அதான் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கேன், இப்படி சொல்றவா இருக்கா. நாமளே என்ன நினைக்கிறோம், இப்போ யாராவது நமக்கு தெரிஞ்சவா சொல்ல வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் திருப்பதி போகலான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அடுத்த கேள்வி நம்மள்ட்ட இருந்து என்ன வரும், என்ன ஏதாவது வேண்டுதலா அப்படின்னு. இப்படி பதிஞ்சு போச்சு இந்த வேண்டுதல்ங்கிற வார்த்தை நம்ம மனசுக்குள்ள, இப்படி ஆழமா பதிஞ்சு போச்சு. ஆனா அந்த வேண்டுதல்ங்கிறதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு தீவிரமான எண்ணம், ஆழமான திடமான எண்ணம் இருக்கிறதோ அந்த நிலைக்கு பெயர் தான் வேண்டுதல். அந்த நிலைக்கு பேர் தான் வேண்டுதல். நம்ம ஒருத்தட்ட கேட்கணும் இல்லை, என் மனசுக்குள்ள அந்த எண்ணம் திடமாக வந்து விட்டாலே, நான் இதை அடைய வேண்டும், நான் இதை அடைய வேண்டும், நான் இதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் திடமாக வந்து விட்டாலே அதற்கு பெயர் வேண்டுதல். என்னுடைய வேண்டுதல் என்ன, இதை நான் அடைய வேண்டும். நான் யார்கிட்ட அது போய் வேண்டிக்கிட்டேன்னா எனக்கு இதை அடையணும் நீங்க என்ன பண்ணுங்கன்ட்டு இல்லை, எனக்குள் அதை தீவிரமாக நான் பதிய வைத்து விட்டேன், அதை அடைந்தே தீருவேன் என்று. அந்த மாதிரி ஒரு ஆழமான நிலைக்கு பெயர் தான் வேண்டுதல்ங்கிற அர்த்தம். கடவுளிடத்தில் போய் வேண்டதும் வேண்டுதல் தான். நம்ம மனசுக்குள்ள ஆழமா ஒரு எண்ணம் பதிஞ்சு அதை அடைவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த ஆழமான எண்ணத்திற்கு பெயரும் வேண்டுதல் தான். அதனாலதான் திருக்குறள் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. வேண்டுதல் வேண்டாமை. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, எனக்கு இது வேணுங்கிற எண்ணமோ இது வேண்டாங்கிற எண்ணமோன்றதுதான் அர்த்தம். ஏன்னா அது இது வந்து இறை இதுல வருது, இறை கடவுள் வாழ்த்துல வந்துட்டு இருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பை இல்லை. யாரடி சேர வேண்டும், வேண்டுதல் வேண்டாமை இலானடி அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் போய் யார்கிட்ட வேண்டுவாரா, இல்ல அவர் யார்கிட்டயுமே போய் வேண்ட மாட்டாரா, அப்படி இல்லை. வேண்டும் என்கின்ற எண்ணமோ வேண்டாம் என்கின்ற எண்ணமோ இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த இணையில் இருக்கக்கூடிய அந்த கடவுளின் திருவடியை சேருகின்றவனுக்கு யாண்டும் இடும்பை இல்லை, எக்காலத்திலும் துன்பம் இல்லை அப்படின்றப்போ திருக்குறள் சொன்ன விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் சொன்னது நான் ஏற்கனவே சொன்னது, திருக்குறளுக்கும் நம்மளுடைய வேதாந்தத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னா, வேதாந்தம் என்பது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, அதையே தமிழ் மக்களுக்கு தமிழ் வடிவத்தில் கொண்டு வந்து சேர்ந்திருக்கக்கூடியதுதான் திருக்குறள். நீங்க நல்லா பார்க்கலாம், கடவுள் வாழ்த்துல எல்லா அதிகாரத்தையும் எடுத்து பாருங்க. அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறத விட்டுட்ட. நம்முடைய சாஸ்திரத்துல என்ன சொல்றா, புருஷார்த்தம் என்ன சொல்றதுன்னா இந்த 4 விஷயத்தை தான் சொல்றது. அறம் பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோட்சம்.
அந்த வீடுங்கிறத விட்டுட்டார். ஏன் விட்டாருன்னா, இதெல்லாம் கேட்டு நீ ஒழுங்கா பண்ணிட்டா நீ அந்த வீடு பேரை அடைவாய். வீடு பேருன்னா என்னன்னா மோட்ச நிலை. என்னன்னா மறுபிறப்பு இல்லாதது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டேன்னு தான் அர்த்தம். கரெக்டா இல்லையா? சரி, இப்போ நீங்க ஊருக்கு போறேன், வீட்டுக்கு போன உடனே ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஒரு கடிதம் போடுங்க அப்படின்னா நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டு, அதுதான் அந்த வீடுங்கிறதுக்கு அர்த்தம். அது ஒரு கட்டணம்ன்றது இல்லை, நாம் போய் சேர வேண்டிய இடம் அது. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டோம், அதற்கு பெயர் வீடு அப்படின்ற ஒரு அர்த்தம். அந்த வீடு பேரை அடைகின்றது யாருன்னா, இந்த நாம் 3 விஷயத்தை, அறம் பொருள் இன்பம், இந்த 3 இன்பத்தையும் எப்படி இருக்கணும்னா தர்மத்தின் அடிப்படையில். அதுதான் புருஷார்த்தம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த புருஷார்த்தத்தை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இங்க என்ன பண்ணும், வேண்டுதல், என்னை எங்கனும் வேண்டுகிறார்களோ அப்படின்றப்போ அவர்களுடைய எண்ணத்தில் எது எது வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறதோ நான் அவர்களை அந்த எண்ணமாக போய் சேருகின்றேன். புரியுதா? நான் அந்த எண்ணமாக போய் சேருகிறேன் அப்படின்னா என்னன்னா, உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு நான் காரணம் இல்லப்பா, நீ வேண்டிக்கிட்ட அது உனக்கு நான் கொடுத்துட்டேன். எவ்வளவு சூப்பரா எஸ்கேப் ஆறாரு பார்த்தீங்களா கடவுள். என்னை எதுக்கும் பழி சொல்லாத, நீ கேட்ட நான் கொடுத்தேன்ப்பா. நீ அப்ப நான் கேட்கலன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன். நீ தானே எனக்கு இது வேணும்னு கேட்ட கொடுத்துட்ட, அது வேணும்னு கேட்ட கொடுத்துட்ட. ஒரு கதை இருக்கு, இது ஏற்கனவே சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், இங்க பொருத்தமான இடம். கதை, ஒருத்த காட்டு வழியில போய் நடந்து 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 போய் ரொம்ப களைப்பாயிட்டான். ரொம்ப களைப்பாயி பசி வேற களைப்பு வேற. ஒரு மரத்துக்கு அடியில போய் உக்காந்தான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டான், ரொம்ப பசியா இருக்கே, அருமையான ஒரு உணவு கிடைச்சா அவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சான். புடக்குன்னு முன்னாடி பாத்தீங்கன்னா அற்புதமான விருந்து வந்து சேர்ந்துருது. அற்புதமான விருந்து அவன் முன்னாடி வந்துருது. அவன் யோசிக்கவே இல்லை, சாப்பிட்டுட்டான். அப்படி ஒரு பசி, இது எங்க இருந்து வந்து எப்படி வந்தது எல்லாம் யோசிக்கல, கப்ப கப்பன்னு சாப்பிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ, நான் கதையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்லா கவனிச்சுக்கோ. அவன் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, ஏன்னா அவனுடைய பசி அப்படிப்பட்ட பசி. களைப்பு வேற இருக்கு. நல்லா சாப்பிட்டான். சாதாரணமாவே நல்லா சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வரும். சில பேருக்கு சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடும். அது நல்லா சாப்பிடணுன்றதே இல்லை, ஏதாவது உள்ள போயிடுச்சுனாலும் தூங்கிடுவான். ஏன்னா அவன் கணக்கே என்னன்னா, சாப்பிடுறது எதுக்காகன்னா தூங்குறதுக்காக. அப்புறம் ஏன் முழிச்சுட்டேன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குறதுக்காக. இப்படி சில பேர் வாழ்க்கிறான். இவன் ஏற்கனவே களைப்புல இருக்கான். அப்படி யோசிச்சான், ஆஹா நல்ல காத்து வருது, நல்ல ஒரு படுக்கை, அருமையான ஒரு படுக்கை கிடைச்சா ஆனந்தமா இருக்குமே நினைச்சான். உடனே ஒரு அற்புதமான படுக்கை வந்துடுது. அந்த இடத்துல அவன் யோசிக்கவே இல்லை, எப்படா இது வந்ததுன்ட்டு படுத்துட்டான். நல்ல சாப்பாடு, படுத்தான். நல்ல சாப்பாடு, சௌகரியமான ஒரு இடம் கிடைச்ச உடனே தான் உடம்புல திமிரு வரும். அது வரைக்கும் திமிரு இருக்காது. நல்ல உணவும் கூடவே ஒரு சௌகரியமும் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புலயே ஒரு திமிரு வந்துடும் நமக்கு. அடுத்தது இவனுக்கு அந்த திமிரு வந்த உடனே இவன் என்ன நினைச்சான் தெரியுமா, நல்ல சாப்பாடு, நல்ல அருமையான படுக்கை, ரொம்ப சௌரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த நேரத்துல அழகான இளம் பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினால் எப்படி இருக்குன்னு நினைச்சான். டபக்குன்னு 2-3 இளம் பெண்கள் வந்தார்கள், அருமையாக நாட்டியம் ஆட ஆரம்பித்தா. அப்படியே ரசிச்சுட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, அடடா இதெல்லாம் எப்படா நடக்கிறது, சாப்பாடு வேணும்னு நினைச்ச உடனே சாப்பாடு வந்தது, நல்ல படுக்க வேணும்னு நினைச்ச உடனே படுக்க வந்தது, இளம் பெண்கள் நாட்டியம் வேணும்னு சொன்ன அதுவும் நடந்தது. இது எப்படி நடக்குது, இங்க ஏதாவது பூதம் இருக்குமோ, அது என்ன வந்து சாப்பிட்டுடுமோ நினைச்சா ஒரு பூதம் வந்து அவனை சாப்பிடுது. ஒரு பூதம் வந்து அவனை சாப்பிடுது. அப்ப இவ்வளவுக்கு யார் காரணம்னா
அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? அவனுடைய நினைப்பு தான். நல்ல படுக்கை கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய நினைப்பு தான். இளம் பெண்கள் நாட்டியம் ஆடுறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய நினைப்பு தான். பூதம் அவனை சாப்பிடறதுக்கு என்ன காரணம்? அதுவும் அவனுடைய நினைப்பு. இந்த முதல் 3 விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா, பசி இருக்கின்ற நேரத்தில் எண்ணங்கள் எதுவும் வருவதில்லை. நமக்குள் ஆசை அதிகமாக ஓங்கி இருக்கின்ற பொழுது வேறு எதை பற்றியும் நாம் சிந்திப்பதில்லை. இது நமக்கு கிடைச்சிருந்தே, எப்படி கிடைச்சது, வேணுமா வேண்டாமா, தேவையா இல்லையா, எதையுமே யோசிக்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல நல்ல பசிக்கிற நேரத்துல சாப்பாடு வேணும்னு நினைச்ச உடனே அவனுக்கு சாப்பாடு கிடைச்சது பாருங்க. அப்பவே அவன் யோசிக்கல, எப்படி நினைச்ச உடனே எனக்கு சாப்பாடு கிடைச்சது. ஏன்னா அந்த பசி மேலோங்கி இருக்கு. மனிதனுடைய ஆசை மேலோங்கி இருக்கின்ற பொழுது, அந்த ஆசைகள் நிறைவேறுகின்ற பொழுது அதற்கு பின் இருக்கக்கூடிய பின்னணிகளை பற்றி அவன் யோசிப்பதற்கு நேரமே இருப்பதில்லை. எங்கேயோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டும் போது அவனுக்கு அந்த நினைப்பு வருது. பாய்தட்டம் என்னன்னா, அவன் எதெல்லாம் நினைச்சானோ அவைகளே பூதமாக மாறி அவனை சாப்பிட்டு விடுறது. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. அதுதான் பகவான் இந்த இடத்துல எடுத்து சொன்ன. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்பா உனக்கு கிடைக்குது, நானா உனக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லைன்ற பகவான். இதுல இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பதற்கு உன்னுடைய கர்ம வினைதான் காரணமே ஒழிய நானாக உன்னை எதுவும் கொடுக்கறது இல்லை, நானா உங்ககிட்ட இருந்து எதையும் பிடுங்கிறதும் கிடையாது. ஐ ஆம் ஒன்லி a witness. எல்லாம் நடந்துட்டு இருக்கேன், அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சாட்சிபூதமாக இருக்கக்கூடியவன் தான் நான். ஆகவே ஏன் நீ மோட்சத்தை அடைவதில்லை என்று கேட்டால், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் கிடைக்கும். நீ மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான வழி உனக்கு கிடைக்கும். எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இந்த இடத்துல பகவான் சொல்லியிருக்கார் பாருங்க. அப்ப கோயில்ல போய் சாமி கிட்ட அதை வேண்டிக்கலாமான்னா, வேண்டிக்குங்கோ, கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், every pleasure comes with a pain. Please understand this. There is no pleasure without pain. சுகபோகத்திற்காக நாம் இறைவனிடத்தில் எதையெல்லாம் சென்று வேண்டிக் கொள்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற போது அதற்கூடவே துக்கமும் சேர்ந்து வருகிறது. அதை பிரிக்க முடியாது. பேக்கேஜ். அப்ப கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா, என்னைக்கும் உன் நினைப்பு என்னை விட்டு போகக்கூடாது, எதை பார்த்தாலும் எனக்கு நீ தான் தெரியணும், நீ தான் எல்லாம், அதுல இருந்து என்னை வெளியில ஆக்கிடாதேன்ற வேண்டுதல் வேணா, அந்த மாதிரி வேணும். அது கூட தேவையானா இன்னும் உயர்ந்த நிலைக்கு போய் என்ன பண்ணணும்னா கர்ம யோகம். என்னன்னா, நான் எதெல்லாம் செய்கின்றேனோ அதை நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன், எதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் உன்னுடைய பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நிலைக்கு வந்த பிறகு நம் அந்த இறைவனாகப்பட்டவன் அவனே அது கிடைப்பது அனைத்தும் அவன் பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இறைவனையே நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த இறைவன் நம்மிடத்தில் அந்த இறைவன் எந்த ரூபத்தில் இருக்கின்றானோ அந்த ரூபத்திலேயே நம்மை சேருவான். ஏன்னா எது கிடைக்கிறதோ அது அவருடைய பிரசாதமாக தான் ஏற்றுக்கிறோம். அப்ப அவருடைய பிரசாதமாக கிடைப்பது அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதை செஞ்சாலும் நம்ம எப்படி செய்யணும்? இறைவனுக்கு அர்ப்பணமாக. இப்ப என்ன ஆகும்னா, இறைவனை மையமாக வைத்துதான் எல்லாமே செய்யறோம். என்ன செய்யறேன்னு அது உனக்கு அர்ப்பணம்ப்பா, எனக்காக நான் எதுவும் செய்யறதெல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். ரெண்டாவது, என்ன செஞ்சு அதுல இருந்து கிடைக்கிறதோ அதெல்லாம் நீ கொடுத்த பிரசாதம் அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, அந்த இறைவன் தன் தன்மையுடன் நம்மை சேருகின்றான். எனக்கு தங்கம் வேணும்னு நினைச்சு இறைவன் கிட்ட போனோம்னா அவர் தங்கமாக வருகின்றார். தங்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன வரும்? இந்த எல்லா சுகமும் கிடைச்ச உடனே அந்த ஆளுக்கு என்ன நினைப்பு வந்தது? பூதம் இருக்குமோ? ஏன்னா இல்லையா, பூதம் இருக்குமோ நினைப்பு வந்த உடனே பூதம் வந்துடுது. செல்வம் சேர சேர நமக்குள்ள அச்சம் வரும். அச்சம் வர வர அது சார்ந்த எண்ணம் வருகின்ற பொழுது அது சார்ந்த விஷயங்கள் நம்மை சேரும். இப்படி ஒரு ஆழமான கருத்தை இந்த இடத்துல சொல்ற. இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல ஏதாவது கருத்து இருக்கா?
இல்ல ஜி, ரொம்ப நல்லா புரியுது. ஓகே, யாருக்கு அந்த கேள்வி இல்லை. அப்ப இது நல்ல மனசுல பதிவு வச்சுக்கங்க. ஓகே, நாம இறைவனிடத்தில் எதை நாடுகின்றோமோ அதைத்தான் அவர் நமக்கு தருவார். மோட்சத்தை நாடுங்கள், இறைவன் அந்த மோட்சத்தை நமக்கு தருவார். இது ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவர் எண்ணம் போல் அவர் வாழ்க்கை. அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்திலிருந்து வந்த பழமொழி தான் அவர் எண்ணம் போல் அவர் வாழ்க்கை. அப்போ இறைவன் எங்கேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லை, நம் எண்ணங்களின் ரூபமாகவே இருக்கக்கூடியவர் அந்த இறைவன். அப்ப நம்ம அது தீய எண்ணமாக இருக்கலாம், நல்ல எண்ணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணமாக அவர் வந்து சேர்கிறார். ஏன் வந்து சேர்கிறார் என்றால், நீ கேட்டாய், அந்த வடிவத்தில் நான் வந்தேன். இப்ப நம்ம கடைக்கு போறோம், ஏதோ ஒன்று ஆர்டர் கொடுக்குறோம். நாம எப்படி ஆர்டர் கொடுக்குறோமோ அப்படிதான் அவன் தருவான் கடைக்காரன். அவனால 10 விதமா தர முடியும். ஆனா நாம எப்படி ஆர்டர் கொடுத்து கேட்கிறோமோ அப்படிதான் தருவோம். இப்போ ஒரு பர்த்டே வருது, ஒரு கேக்கு வேணும், போய் ஆர்டர் கொடுக்குறோம். அப்போ அந்த கேக் இந்த கலரில் இருக்கணும், இந்த டேஸ்ட்டில் இருக்கணும், இந்த ஃப்ளேவரில் இருக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும், அதில் ஐசிங்கெல்லாம் இப்படி போட்டிருக்கணும், ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு இந்த பேர் போட்டிருக்கணும், அந்த பேரோட ஸ்பெல்லிங்லேருந்து இனிஷியல் முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமா, இதெல்லாம் நம்ம சொன்ன அப்புறம் இதுதானே நம்ம வேண்டுறோம். கடைக்காரன்ட்டு போய் சொல்லி இதை தானே நம்ம வேண்டிக்கிறோம். இப்படி எனக்கு ஒரு கேக்கு வேணும்னு சொல்லி வேண்டி கேட்கிறோம் இல்லையா? கடைக்காரன் எந்த கேக்கு தருவான்? அதே மாதிரி கேக்க தான் தருவான். அப்ப அந்த கடைக்காரன் எந்த ரூபத்துல நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கான்? நாம் எந்த கேக்க கேட்டோமோ அந்த கேக்கோட ரூபத்துல அந்த கடைக்காரன் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டான். நமக்கு அது திருப்தியா இருக்கு. அடுத்த பிறந்த நாளுக்கு வீட்டுல யாராவது அதே கடையில தான் போறோம். வேற யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானா அவள்கிட்ட அந்த கடையை தான் ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா கேக் மட்டுமே வரல, அந்த கடைக்காரனே அந்த கேக்கோட ரூபத்துல எனக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது சரியா இருக்கா இல்லையா? அதே மாதிரி என்ன ஹோட்டல்ல போய் மசால் தோசை வேணும்னா மசால் தோசை தான் வரப்போகுது. 10 விதமான தோசை இருக்கு. அப்ப இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனிடத்தில் எதை கேட்கிறோமோ அவன் அதுவாக மாறி நம்மை அடைகின்றான். அவனுக்கு அப்ப இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறைவனுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ரூபம் கிடையாது. இதையும் அடுத்தது சூக்ஷ்மமா இந்த ஸ்லோகத்துல சொல்றார், எனக்குன்னு ஒரு ரூபம் இல்லப்பா, நீ எந்த ரூபத்துல என்ன பார்க்கிறியோ அந்த ரூபத்துல நான் உனக்கு தெரிவேன். நீ என்னை கிருஷ்ணனாக பார்த்தால் உனக்கு கிருஷ்ணனாக தெரிவேன், ராமராக பார்த்தால் ராமராக தெரிவேன், அம்பாளாக பார்த்தால் அம்பாளாக காட்சி தருவேன். இல்ல என்ன ஒரு திருடனா பார்த்தா நான் உனக்கு திருடனாவே காட்சி தருவேன். என்ன ஒரு கொடூரனாக பார்த்தால் நான் அந்த கொடூரனாக காட்சி தருவேன். நீ எப்படி என்ன பார்க்கிறியோ உன் முன் நான் அப்படி காட்சி தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குன்னு தனி ரூபம் எதுவுமே கிடையாது. நீ கொடுக்கிற ரூபம் தான் நான். புரியுது இல்லையா? நல்லா எல்லாருக்குமே இது ரொம்ப ஆழமா மனசுல பதிவு வச்சுங்க எல்லாருமே. அப்ப இறைவன் நம்ம கிட்ட எப்படி வந்து சேர்ந்திருக்காருன்னா, எந்த ரூபத்துல நாம அவரை வர சொல்லியிருக்கோமோ அந்த ரூபத்துல வந்து சேர்ந்துட்டார். அப்புறம் நாம புறம்ப கூடாது, ஐயோ நமக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்ட்டு. அவர் தான் நமக்கு கேட்ட ரூபத்துல வந்து நம்ம கூட இருக்காரு. அதுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நம்முடைய கலாச்சாரத்துல ஏன் கடவுளுக்கு இவ்வளவு ரூபங்கள் இருக்கிறது? ஒரு ரூபத்துல இருந்துட்டு போலாமே. நிறைய பேர் கேட்பான். இது ஒரு சர்ச்சைக்கான விஷயமாக பல இடத்துல இருக்கு. ஏன் இவ்வளவு ரூபத்தில் இறைவன் வருகிறார்? ஒரு கடவுள் ஒண்ணுதானே, ஏன் இந்த நம்மளுடைய கலாச்சாரத்துல மட்டும் கடவுளுக்கு இவ்வளவு ரூபம் கொடுக்குறாங்க? எவ்வளவு ரூபம் கொடுத்து வச்சிருக்கோம் கடவுள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரொம்ப ஆழமான தத்துவம் பொதிஞ்சிருக்கு. யாருக்கு கடவுளை எப்படி பார்த்தால் பிடிக்குமோ நீ அப்படி பார்த்து வேண்டிக்கொள்.
நான் உனக்கு கமெண்ட்மெண்ட்லாம் கொடுக்கல. கடவுள்ன்றவர் இப்படிப்பட்டவர் தான், இப்படிப்பட்டவரை நீ வேண்டினால் தான் உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்லாம் நான் சொல்லல. நீ ஒரு கல்லை வச்சுட்டு கடவுள்னு கும்பிடு, கடவுள் அங்க இருக்காரு. கரெக்டா இல்லையா? நம்மளுடைய தத்துவம் இதுதான் சொல்றது. சும்மா ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கோ, இறைவன் சொல்லு, இறைவன் இருக்காருங்க. அப்ப நம்முடைய கலாச்சாரத்துல உனக்கு கடவுளை எப்படி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி நீ பார், அதில் கடவுள் உனக்கு காட்சி தருவார். அவருடைய அருள் அதன் மூலியமாக உனக்கு கிடைக்கும். எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கட்டுப்பாடே கிடையாது நம்ம கலாச்சாரத்தில். இப்படிதான் இப்படிதான் இப்படிதான். அதே உங்களுக்கு கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு. ஒரு யஜ்ஞம் இப்படி பண்ணணும்னா இப்படிதான் பண்ணி ஆகும். மாத்தி பண்ணலன்னா பலன் கிடைக்காது. அந்தந்த யஜ்யங்களை எப்படி பண்ண வேண்டுமோ அந்தந்த யஜ்யங்களையும் யாகங்களையும் அதுபோல் செய்ய வேண்டும். நெய் ஊத்துனா நெய் தான். இந்த இடத்துல அவிசு சாதம் தான் அவிசு அப்படின்னா சாதம் தான் அவிசு. எது எந்தெந்த இடத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அதே போல்தான் யஜ்யங்களும் வேத யாகங்களும் செய்ய வேண்டும். இது கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா யூ ஆர் கிவன் ஃபுல் ஃப்ரீடம். உனக்கு என்னை எப்படி பார்க்கணும்னு தோன்றதோ அப்படி நான் தருவேன், அப்படிதான் உங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனிதர் யாங்களும் என் வழியையே பின்பற்றுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் பாயிண்ட் தெரியுமா அது? அதாவது ஒரு பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டிய ஒரு ஆழமான நம்பிக்கை போல. இது பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல காலையில அவுத்து விட்டுருவோம். அவுத்து விட்டுட்டு அதுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் இது எங்க போய் சுத்தினாலும் கடைசியில இங்கதான் வந்து சேரும், அது வரும் நிச்சயம் அவனுக்கு. அதுவும் எங்கெங்க எல்லாமோ போய் எல்லாம் மேய்ஞ்சிட்டு கரெக்டா அந்த சந்தி மயங்கிற நேரத்துல கிளீனா வந்து சேர்ந்து அது வந்து சேர்ந்துடும். அதே மாதிரிதான் பகவான் நம்மளை பத்தி சொல்றாரு. நீ எந்த வழியை வேணா தேர்ந்தெடுத்துட்டு போ, கடைசியில எங்க வழிக்கு வருவேன்னா என் வழிக்கு தான் வருவேன். என் வழி என்னது? மோட்சத்தை அடைகின்ற வழி. புரியுறதோ? நீ எந்த வழியில வேணா போ, தப்பான வழியில போ, ஆசை வழியில போ, ஆசையை தர்மத்தின் வழியில் அடைவதற்கு உண்டான வழியில போ, கடவுளே இல்லைங்கிற வழியில போ, எந்த வழியில வேணா போ. ஆனா பகவான் இந்த இடத்துல என்ன ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றாருன்னா, நீ எந்த வழியில போனாலும் கடைசியில என் வழிக்கு தான் வரணும். அவருடைய வழி என்னது? மோட்சத்தை அடைகின்ற வழி, மோட்ச நிலை, இருமையை தாண்டி அந்த உரிமையில் நிலை கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அதை அடைகின்ற வழி. அந்த வழிக்கு நீ கடைசியில வந்து சேருவே அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்ற. மக்களும் மெல்ல மெல்ல இன்னைக்கு நாம பார்க்கிறோம், மனிதர்கள் எப்படி எப்படி எல்லாமோ இருக்கிறார்கள். ஒரு பிறப்பில் அவருடைய பாவ புண்ணியங்களை கழித்து கழித்து வருகின்ற பொழுது கடைசியில் அவன் எங்க வந்து சேருவான்னா அந்த மோட்சத்தை அடையக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய வழியில் வந்து சேருவார்ங்கிறது இந்த இடத்துல புரியும். இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே, குட். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. அதனால இவ தப்பான வழியில போறான்னு அவனுடைய பாவ புண்ணிய கர்மத்தின் அடிப்படையில் இப்ப அந்த வழியில போயிட்டு இருக்கான். ஆனா கவலைப்பட வேண்டாம், அவனும் ஒரு நாள் மாறி இறை வழிக்கு வந்து சேருவான். ஏன்னா ரெண்டு விஷயம் நாம இதுல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அதை தவிர நமக்கு வேற வழியில நாம முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை என்னன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வருவான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல பெரியவாளை எடுத்துட்டாலே நமக்கே தெரியும், என்னடா அந்த வயசுல அந்த ஆட்டம் போட்ட கடைசியில் இப்போ கோவிலா போயிட்டு இருக்கேன்னா அதுதான் அதுதான் அதை எவ்வளவு பலமா சொல்லியிருக்காரு பத்தி. இப்படி 11வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா நமக்கு மறுபடியும் அந்த ஞானியை பற்றி விஷயத்த சொல்ற. தொழில்களில் வெற்றியை விரும்புவோர் இங்கு தேவதைகளை பூஜை செய்கிறார்கள்,
மனித உலகத்தில் தொழிலினின்றும் வெற்றி விரைவில் விளைவதென்றோ. இதுல சூக்ஷ்மமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. முதல் வரியில என்ன சொல்றாருன்னா, தொழில்களில் வெற்றியை விரும்புவோர் இங்கு தேவதைகளை பூஜை செய்கின்றார்கள். அதாவது கர்மத்தை அதன் பலனை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடியவர்கள் அந்த பலனை தருவதற்கு எந்த தேவதை உகந்ததாக இருக்குமோ அந்த தேவதைகளை பூஜை செய்கிறார். அப்படின்றப்ப யாரை பத்தி இந்த இடத்துல பேசுறாருன்னா, கர்மத்தை செய்து அதன் பலனை அடைய விரும்புகின்றவர்கள், அவளை பத்தி பேசுறார். ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்தோம்ல, இப்ப இந்த கர்மத்தை பத்தி சொல்ற. அப்போ நாம் செய்கின்ற கர்மத்தில் பலனை அடிப்படையாக நாம் வைத்து செய்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நாம் அதற்குண்டான தேவதைகளை பூஜை செய்கிறார்கள். இது நம்முடைய கர்ம காண்டத்தில் வேதத்தின் முற்பகுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். எந்தெந்த தேவதைகளுக்கு எப்படிப்பட்ட பூஜைகளை செய்தால் என்னென்ன பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அப்படி செல்லக்கூடியவர்கள், இது ஸ்தூலமான கருத்து. இப்ப இந்த முதல் வரியில நாம பார்த்தோமே, இது ஸ்தூலமான கருத்தாக சொல்லுகிறார். அப்போ இரண்டாவது வரியில சூக்ஷ்மமான ஒரு கருத்தை சொல்றார். என்னன்னா, சுலுவாக செய்யப்படும் கர்மமும் பலனை உடனடியாக தரும் அப்படின்ற. அதாவது மனிதனுக்கு முதல் வரியில் என்ன சொன்னார்? கர்மத்தை பலனின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் அந்த பலனை தரக்கூடிய தேவதைகளை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னவர். அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? மனித உலகத்தில் தொழிலிலிருந்து வெற்றி விரைவில் விளைவுகின்றன அப்படின்றப்ப என்னன்னா, கர்மத்திலிருந்து வெற்றி கிடைப்பது சுலபமானது. புரியுறதோ? நீ எந்த கர்மத்தை எதற்காக செய்கின்றாயோ அதை சார்ந்து வெற்றி அடைவது சுலபமானது. இது சுலபமானதுன்னு சொன்னாலே வேற ஒண்ணு கடினமானதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா கடினமானதுங்கிறது ஒண்ணு இல்லைன்னா சுலபமானதுங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த உலகத்தை நாம எதை பேசினாலுமே அதுல இருமை இருக்கு. நல்லதுன்னு சொன்னா கெட்டது ஒண்ணு இருக்கு. இன்பம் சொன்னா துக்கம்னு ஒண்ணு இருக்கு. சுகம் சொன்னா கஷ்டம்னு இருக்கு. பகல் சொன்னா இரவு இருக்கு. வெளிச்சம் சொன்னா இருட்டுன்னு இருக்கும். குளிர் சொன்னா உஷ்ணம் இருக்கும். எல்லாமே இருமைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த உலகம். அந்த உலகத்துல நாம் ஒரு விஷயத்த இது சுலபமானதுன்னு சொல்லுகின்ற பொழுது நாம என்ன சூக்ஷ்மமான விஷயங்கள் அடங்கியிருக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேறு ஏதோ ஒன்று இதை விட கடினமானது இருக்கின்றது. வேறு ஏதோ ஒன்று இதை விட கடினமானது இருக்கின்றது. அது என்னது அப்படின்னா, ஞானத்தின் வழியாக பலனை அடைவது கடினமானது. அப்படின்னா எந்த ஞானத்தை பத்தி பேசுறோம்? பிரம்ம ஞானம். அந்த ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தை பயன்படுத்தி அதன் மூலியமாக பலனை அடையக்கூடியது என்பது மிகவும் கடினமானது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதனாலதான் மனிதர்கள் கர்மத்துக்கு பின்னாடி போறாங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணத்தை செஞ்சா ஏதோ ஒண்ணு கிடைச்சிருது, தேர் ஹாப்பி, அப்பா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஞானத்தை தேடி ஆத்மா என்பது நித்தியமானது, ஆத்மா என்பது உண்மையானது, பாக்கி எல்லாமே மாயா, எதையுமே சார்ந்து இருக்க முடியாது, எல்லாமே ஒண்ணு ஒரு காலத்துல ஏமாத்தி விட்டுரும். ஆத்ம ஞானம் ஒன்றுதான் உண்மையானது, பிரம்ம ஞானம் ஒன்றுதான் உண்மையானது. அந்த ஞானத்தை அடைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாகப்பட்டது மோட்சமானது.
மோட்சம் என்றால் மனநிறைவு அடைந்த நிலையானது. அப்படிலாம் சொன்னா விடு விடு விடு, இறப்பா இறப்பா இறப்பா, நீ ரொம்ப ஓவரா பேசுறியே, அது ஆத்மாவுக்கு உருவம் இல்லைங்கிற, ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லைங்கிற, ஆத்மாவுக்கு இறப்பு இல்லைங்கிற, அதுக்கு வாசனை இல்லைங்கிற, அது இல்லைங்கிற, இது இல்லைங்கிற, எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னையா அது? அப்புறம் என்னதான் அது? சும்மா இறப்பா இது என்ன கேட்டானா மறுபிறப்பு இருக்காது, மன நிறைவா. அட விடுங்கப்பா. ஏன்னா அதுக்குள்ள போய் அது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு கர்மத்தை யோகமாக செய்து நான் செய்கின்றது அனைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணமாகவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தும் அவனுடைய பிரசாதமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏதோ ஒன்று செஞ்சோமா, ஒரு பலன் கிடைச்சதா, எடுத்து பாக்கெட்ல போட்டு போய்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு தத்துவம் எல்லாம் பேசுறியப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தொகை அப்படிதான் இருக்கு. தத்துவம் பேசாத, டோன்ட் டாக் பிலோசபி, அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாதப்பா. இந்த வேலையை பண்ணு, 5 10 கிடைக்கும், போயிட்டாரு எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு அப்படின்றாங்க. ஏன்னா செஞ்சா ஒண்ணு கிடைக்கிறது, ஒரு மூட்டை தூக்கினா ஒரு 10 ரூபா கிடைக்கிறது. அதை விட்டுட்டு நீ கர்மத்தை யோகமாக செய்ய, அதில் கிடைப்பதை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்னத்துக்கே அதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படாது. இப்படி நினைக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கர்மத்தை செய்து அந்த கர்மத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலனாகப்பட்டது உடனடியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் என்ன நினைக்கிறான், இதுதான் சூப்பருங்கிறான், இதுதான் கரெக்டுங்கிறான். அப்ப அதை செஞ்சுட்டு பலனை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான்றான். இவர் கோயிலுக்கு போவாரா, கடவுள்கிட்ட வேண்டுவாரா, அவர் நடத்தி வைப்பாரா? அடவிடப்பா. இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய, இதற்காக பகவான் இந்த ஸ்லோகத்துல இப்படி ஒரு வரியை கொண்டு வந்தார். மனித உலகத்தில் தொழிலில் இருந்து வெற்றியாகப்பட்டது விரைவில் விளைகின்றது என்கின்ற ஒரு வரியை ஏன் சேர்க்க வேண்டும்? முதல்ல சொன்ன வரி ஓகே, யாருக்கு எந்த கர்மத்தை செய்து அதிலிருந்து எந்த பலனை அடைய வேண்டுமோ அது சார்ந்த தேவதைகளை பூஜை செய்கிறார்கள், ஓகே ஃபைன். 2வது வரியில ஒரு ஆழமான கருத்தை பகவான் பொதிந்து வைத்து நமக்கு சொல்லுகிறார். என்னன்னா, கர்மத்தின் மூலியமாக பலன் கிடைப்பது என்பது எளிதானதுன்னு சொல்லும் பொழுது அதுல சூக்ஷ்மமாக சொன்னது என்னன்னா, எது எளிதாக உனக்கு கிடைக்கின்றதோ அது நிரந்தரமற்றது என்பதையும் புரிந்து கொள் மனிதா. எது உனக்கு எளிதாக கிடைக்கின்றதோ அது எப்போதுமே உன் கூட இருக்க போறதில்லை. எவ்வளவு ஈஸியா கிடைச்சதோ அவ்வளவு ஈஸியா அது உன்னை விட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமே, நம்ம பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் நம்ம விட்டு போயிருக்கிறது, கிடைத்ததெல்லாம் போயிருக்கு. அது வேணும் இது வேணும் தேடி 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 அலைஞ்சு ஒன்னொன்னதான் அடையிறோம். வேறு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அதை நம்ம விட்டு போயிடுறது, ஒன்று நாமளே வேண்டாங்கிறோம். அப்பா இது பெரிய தொல்லையா போச்சுப்பா, இது வேண்டவே வேண்டாம் சொல்லி ஒரு காலத்தில் எதை விரும்பி நாம் வாங்கினோமோ அதுவே ஒரு தொல்லை என்று பிற்காலத்தில் அதை நாம் நிராகரிக்கிறோம். அதனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அல்லது அதுவாகவே போயிடுறது. டிவி பார்த்துட்டா இருக்கோம், திடீர்னு டெட், ஒண்ணுமே வரமாட்டேன், இப்படி தட்டுறான் அப்படி தட்டுறான், வரல. மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்குறோம், என்னப்பா நான் போயிடுச்சு சார், ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டுருங்க, வேற டிவி வாங்கிக்கின்றான். எப்பா ஆசையா அங்கே தேடி இங்கே தேடி 1000 ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து பல பேர்கிட்ட கேட்டு வாங்கின டிவி போய் இப்படி சொல்றேன்னா அவ்வளோதான் சார், லைஃப் முடிஞ்சு போச்சு சார். அப்ப எவ்வளவு ஈஸியா உனக்கு கிடைக்குதோ அவ்வளவு ஈஸியா அது உன்னை விட்டு போய்விடும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை பகவான் சொல்கிறார். ஞானம் என்பது உனக்கு அடைவது சிரமம், ஆனால் ஞான பலன் என்பது அடைந்த பிறகு அது உன்னை விட்டு போகவே போகாதுங்கிற இன்னொரு ஆழமான கருத்தை இந்த இடத்துல பகவான் சொல்றார். ஏன் கர்மத்தின் வழியாக பலனை அடைவது எளிது என்று சொல்கிறார் என்றால், கர்மத்தின் பலனை அடைவதற்கு மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தவறான எண்ணத்துடன் கூட ஒரு கர்மத்தை செய்து அதன் பலனை என்னால் அடைய முடியும். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டமான, உடம்பு சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எவ்வளவோ சோப்பு கிடைக்கிறது, என்னெல்லாமோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, இதை தேய்ச்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றோம், வாங்கி தேய்ச்சி குளிச்சுக்கிறோம், உடம்பு சுத்தமா வச்சுக்கிறோம். காலையில ஒரு குளியல், சாயந்தரம் ஒரு குளியல்,
ஆனா மனசு சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது பல பேருக்கு தோணவும் தோணாது. ஏன்னா கடினமானது. இன்னைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிற நேரத்துக்குள்ள நான் ஆர்டர் பண்ணினா ஆர்டர் சாயந்தரம் வீட்டில் வந்தாச்சு. யார் அடுப்படியில் போய் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தோசை எல்லாம் வாத்துக்கிட்டு அந்த உஷ்ணத்தில் நிற்பா? டக்குன்னு ஒரு ஃபோன் போடுறேன், அவள் கொண்டு வந்து கொடுத்துட்றா 10 நிமிஷத்துல. இதுல வேற ஒரு இது வைக்கிறா, 20 நிமிஷத்துல உங்களுக்கு ஆர்டர் வரலன்னா அது ஃப்ரீன்ற. இப்படி போய் நான் ஆர்டர் வாங்கி சாப்பிட்றத பார்ப்பேன்னா, அடுப்படியில் போய் அடுப்பை பற்ற வச்சு கல் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி தோசையை மாவை எடுத்து ஊற்றி அதை ஒழுங்காக வாத்து அது பாதி வெந்தது வேகாததுமா இல்லாமல் அதை முழுசாக பக்குவமான நிலையில் எடுத்து பசிக்குதுப்பா டக்குன்னு ஆர்டர் பண்ணி 20 நிமிஷத்தில் கையில் சட்னி கிட்னியோட கொண்டு வந்து கொடுப்போம். இதில் அதுக்கப்புறம் சட்னி அரைக்கணும். ஒரு சட்னியா ஆர்டர் பண்ணினா 3 சட்னி வரும். ஒரு தேங்காய் சட்னி வரும், ஒரு கொத்தமல்லி சட்னி வரும், ஒரு வெங்காய சட்னி வரும். இதெல்லாம் நான் உட்காந்து வீட்டில் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார்? கொஞ்சம் காஸ்டர் அதை விடப்பா ஒரு என்ன ஒரு 20-30 ரூபா அதிகமாக இருக்கும் விடு. இது யார் இப்போ உட்காந்து தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் யார் அரைச்சிட்டு இருப்பா? இப்படி சுலபமாகவே வாழ வேண்டும் என்கின்ற மனோபாவத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. இது ஏதோ 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு நிகழ்ச்சி கிடையாது. இது காலங்காலமாக இருக்கு. அது சுகத்தின் பரிணாமம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. சுகத்தின் பரிணாமம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா சுகத்தை நாடி செல்லக்கூடியவர்கள் உடைய எண்ணிக்கையும் அந்த நினைப்பும் காலங்காலமா இருக்கு. அதனால்தான் பகவான் முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார், இதை நான் விவசாயனுக்கு சொன்னேன், அப்படி பரம்பரையா வந்தது. இன்னைக்கு காலப்போக்கில் இந்த வேதாந்தம் என்பது வேதமானது அழிய தொடங்கி விட்டது. ஏன்? சுகத்தை நாடி செல்லக்கூடியவர்கள் அதிகமாகி விட்டார்கள். சுகத்தை நாடி செல்வதற்கு மனம் சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசை சுத்தமா வச்சுக்கிறது. அந்த விவேக்கோட ஒரு காமெடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து அடுத்தவங்களுடைய மனசை அவரால் படிக்க முடியும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாரு. ஒரு மாமியாரும் மாட்டு பொண்ணு நிற்கிறாங்க. அவங்க நீங்கள் இந்த புடவை கட்டிக்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருடைய மைண்ட் வாஷை பார்க்குறாரு. எப்படி இருக்கு பாருங்க நம்ம மனசு. அது பார்க்கறதுக்கு ஒரு காமெடி சீன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி தானே நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். மனசில் எண்ணம் வேறையா இருக்குது, செய்கை வேற மாதிரி இருக்கேன். அதுல நமக்கு கஷ்டம் தெரியல. So we are carrying on with that. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார், கர்மத்தை செய்து பலனை அடைவது என்பது சுலபமானது. ஆனால் அவர் சூட்சமாக சொல்லக்கூடியது அப்படி சுலபமாக அடைந்த பலனாகப்பட்டது நிரந்தரமானது அல்ல. ஆனால் ஞானத்தின் ஞான பலனை அடைய வேண்டும் என்றால் மனம் சுத்தியாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய பயிற்சி தேவை. ஆனால் அப்படி சித்த சுத்தி அடைந்து ஞானத்தை பெற்று அடைகின்ற பலனாகப்பட்டது நிரந்தரமானது. அதற்கு அழிவு கிடையாது. Once you attain it, it is going to be there with you forever. Forever. இனி வரக்கூடிய ஸ்லோகத்துல சொல்ல போற, உண்மையாகவே என்னிடத்தில் பக்தி வைத்து என்னை அடைய வேண்டும் என்று செய்கின்ற முயற்சி ஒருவேளை இந்த ஜென்மத்தில் பாதியில் நின்று போய்விட்டால் நீ கவலைப்படாதே. உனக்காக விட்டு போன இடத்திலிருந்து அடுத்த ஜென்மம் ஆரம்பிக்கின்ற வழியை நான் உனக்கு செய்து தருவேன். ஆணித்தரமா பகவான் சொல்றார். இன்னொரு ஸ்லோகம், அதுதான் நமக்கு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெம்பு. நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால அதை முழுசா செஞ்சு அதனுடைய பலனை அடைய முடியவில்லை என்றால், அதன் இடையில் நாம் இறந்து விட்டோம் என்றால் கவலை தேவையில்லை. அடுத்த பிறப்பாகப்பட்டது எங்கு விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதற்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று பகவான் சொல்லுகிறார். அதான் அப்ப வரும்போது இன்னமும் நம்ம பார்ப்போம். ஆக இந்த 12வது ஸ்லோகத்துல
ஒரு ஸ்தூலமான மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் யாருக்கு கர்மத்தின் மீது கர்மத்தின் பலனை மனதில் வைத்துக்கொண்டு யார் யார் அதில் செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் அந்த தேவதைகளை பூஜை செய்து அந்த பலனை அடைகிறார்கள் சொன்னவர். இந்த பூ உலகில் மனிதர்கள் கர்மத்தின் வழியாக பலனை அடைவது சுலபமானது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அதனுடைய சூக்ஷ்மமான கருத்தை நாம பார்த்துட்டோம். 2 கருத்து. ஒன்று, கர்மத்தின் மூலியமாக அடையக்கூடிய பலனாகப்பட்டது நிரந்தரமானது அல்ல. கர்மத்தின் மூலியமாக கர்மத்தை செய்கின்றவருக்கு மனசுத்தி தேவையில்லை. ஞான பலனை அடைவதற்கு மனசுத்தி தேவை. ஞான பலனை அடைந்தவனுக்கு அந்த பலனாகப்பட்டது நிரந்தரமானதாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த வகுப்பை நாம இங்க முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாம இதோட முடிச்சுக்கலாம். இந்த யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, எதுவும் இல்லை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு தீபாவளி. காலையிலேருந்து நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு இனிப்பை சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதாவது தீய சக்திக்கு என்றைக்குமே அழிவு இருக்கு அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக இது அமையுது. சொல்லுங்க, நீங்க சொல்றது சரியா கேட்கல சீதாராமன். சரி, இப்ப எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி தன்யவாதம். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். எல்லாருக்கும் ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದಗಳು.